வாழ்க்கையில நீங்க எப்பவுமே எல்லாத்துக்குமே போராடிக்கிட்டே இருக்கிற மாரி தோணுதா? எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் உங்க வாழ்க்கை உங்க கண்ட்ரோல்லயே இருக்க மாட்டேங்குதுன்னு நெனச்சு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இப்படி நெனைக்கிறீங்கன்னா, நீங்க தவறான பாதையில போறீங்கன்னு அர்த்தம். வெற்றி அடைவதற்கு உண்மையான சூத்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சரணாகதிய ஒழிய உங்க வாழ்க்கைய எதிர்த்து போராடுறதோ, இல்ல அத கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்னு நெனைக்கிறதோ இல்லங்க. சரண்டர் ஆகுறதுன்னா வீக்னஸ் இல்லங்க. நம்மனால முடியல அப்படின்னு சரண்டர் ஆகுறது கிடையாது. அப்ப என்னதான் சரண்டர்? சரண்டர்னா என்னன்னு இப்போ டீட்டெயில்டா பார்ப்போம். மனுஷ வாழ்க்கையே ஒரு நிச்சயமற்ற தன்மையை கொண்டது. இத்தன வருஷமா இந்த வாழ்க்கைய இழுத்து பிடிக்க ட்ரை பண்றது, அது கூட போராடுறது, சண்டை போடுறது, இப்படியே வாழ்ந்துகிட்டு இருந்திருக்கோம். நம்ம மூளையையும் அதே மாரி கண்டிஷன் பண்ணி வச்சிருக்கோம். சரி, இப்படி என்னதான் முட்டி மோதி போராடிக்கிட்டு இருந்தாலும், நம்ம வாழ்க்கை நம்ம கண்ட்ரோல்ல இருக்குதான்னா கிடையாது. ஒரு ஆத்துல நம்ம நீச்சல் அடிக்கணும்னா, ஆறோட ஃப்ளோலயே போகணுமே ஒழிய, எதிர்நீச்சல் அடிக்கக்கூடாது. எதிர்நீச்சல் அடிச்சோம்னா, நம்ம இலக்கையும் போய் சேர முடியாது. கொஞ்ச நேரத்துக்கு மேல நீச்சல் அடிக்கவும் முடியாது. அது மாரி தான் வாழ்க்கையும். நீங்க எல்லாருமே எப்பவுமே வாழ்க்கைக்கு எதிர் திசையிலேயே நீச்சல் அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறதுனால தான், இத்தன கஷ்டம், சோகம் எல்லாமே வருது. எப்படி ஆத்துல எதிர்நீச்சல் போடுறத விட, ஆறு போற போக்குலயே நம்ம போறது தான் புத்திசாலித்தனமோ, வாழ்க்கை போற போக்குலயே நம்ம போறது தான் வெற்றிக்கும், சந்தோஷத்துக்கும், நிம்மதிக்கும் உண்டான சரியான வழி. நம்மளோட கஷ்டத்துக்கு நம்மளோட விதியோ, இல்ல பேட் லக்கோ காரணம் இல்லங்க. அதுக்கு முழு காரணம் நம்ம மனசு தான். இந்த மனசு பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ள பல ஆசைகளையும், எதிர்பார்ப்புகளையும் வளர்த்து வச்சுட்டு அதெல்லாம் கிடைச்சா தான் நம்ம சந்தோஷமா இருக்க முடியும்னு சொல்லி, நம்மள டியூன் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்குது. மனசுங்கிறது ஒரு கருவிங்க. அந்த கருவிய நம்ம கண்ட்ரோல்ல வச்சிருக்கணுமே ஒழிய, நம்ம மனசோட கண்ட்ரோல்ல இருக்கக்கூடாது. எப்படி ஒரு டூல நம்ம கண்ட்ரோல்ல வச்சிருந்தா தான் நம்ம நெனைக்கிற வேலை நடக்குமோ, அதே மாரி இந்த மனம்ங்கிற கருவிய பார்த்தீங்கன்னா, நம்மளோட கண்ட்ரோல்ல வச்சிருந்தோம்னா தான், நம்ம நெனைக்கிறத செய்ய முடியும். ஆனா அப்படியா இருக்குங்க? நம்ம தான் மனசோட கண்ட்ரோல்ல இருந்துகிட்டு இருக்கோம். அதுதான் நம்ம பிரச்சனையே. நம்மளோட கஷ்டத்துக்கு, சோகத்துக்கு எல்லாத்துக்கும் காரணம் இதுதான். நம்மள படைச்ச இந்த பிரபஞ்சம் பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கிற ஒருத்தருக்கும் ஒரு வேலைய வச்சிருக்கு. அந்த இலக்க சென்றடையணும்னா, நம்ம உடலையும், மனசையும் அந்த அளவுக்கு செதுக்கணும். அப்படி செதுக்குறக்கு உண்டான அனுபவங்களையும் நமக்கு கொடுக்கும். இந்த அனுபவங்கள் கஷ்டமானதா மட்டும் இருக்காது. சந்தோஷமான அனுபவங்களும் இருக்கும். எல்லாத்தையுமே குடுத்து, ஒரு பக்குவத்துக்கு நம்மள கொண்டு வரும். ஆனா நம்ம நம்ம மனசு சொல்ற போக்குலயே போயி, வாழ்க்கைக்கு எதிர் திசையில நீச்சல் அடிக்கிறத பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த பிரபஞ்சம் எல்லாத்துக்குமே ஒரு நொடியிலயும், ஒரு நிமிஷத்திலயும் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ அற்புதமான அனுபவங்களையும், சந்தோஷங்களையும் எல்லாத்தையுமே வச்சிருக்கு. இந்த மனசுல இருக்கிற ஆசையையும், இலக்கையும் மட்டுமே நம்ம நோக்கி போயிட்டு இருக்கிறதுனால, அந்த மொமெண்ட்ல கிடைக்கிற சந்தோஷத்தையும், அனுபவத்தையும் மிஸ் பண்ணிடுறோம். ஒரு மொமெண்ட்லயுமே இருக்கிற சந்தோஷத்த விட்டுட்டு, நம்ம எதையோ தேடி போய்க்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். ட்ரூ ஸ்ட்ரென்த் டஸ் நாட் அரைஸ் ஃப்ரம் டாமினேஷன். இட் அரைசஸ் ஃப்ரம் சரண்டர். வாழ்க்கைக்கு எதிர் திசையிலேயே போகாம, வாழ்க்கையோட போக்கிலேயே போறது தான் உண்மையான சரண்டர். அதுதான் இறைவனிடமே சரணாகதி அடையிறதே தவிர, சரணாகதின்னு சொன்ன உடனேயும் ஒரு சாமி முன்னாடி போய் மண்டி போட்டு, இல்ல உருண்டு, பெரண்டு, அழுது, நம்மளுக்கு வேணுங்கிறதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறது சரணாகதி கிடையாது. இந்த பிரபஞ்சமும், நம்ம வாழ்க்கையும் நம்மளுக்கு என்ன கொடுக்குதோ, அதை அப்படியே எடுத்துக்கிட்டு, நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, நம்ம வாழ்க்கை போற போக்கிலேயே வாழ்க்கைக்கு சரண்டரா இருக்கிறது தான் உண்மையான சரணாகதி. அதுதான் இறைவனிடம் சரணடையறதுக்கு உண்டான உண்மையான வழியும் கூட. இப்படி நீங்க வாழ்ந்து பழகிட்டீங்கன்னா, நீங்க தான் ராஜா. எந்த கஷ்டமும் உங்கள தொடாது. ஏன்னா, நம்ம பிரசன்ட்ல அதாவது அந்த நொடியில வாழ்ந்துட்டு இருக்கும்போது, முன்னாடி நடந்தத பத்தியோ, இல்ல ஃபியூச்சர்ல நடக்க போறத பத்தியோ எந்த கவலையும் இருக்காது. உங்க வேலையெல்லாம் அவ்வளோ எஃபர்ட்லெஸ்ஸா நடந்துகிட்டு இருக்கும். உங்களோட நண்பர்கள், உறவினர்கள் இவங்களோடலாம் இருக்கிற உங்களோட நட்பும், உறவும் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ இனிமையா மாறிரும். இன்ஃபேக்ட்
அவங்க உங்களோட இருக்கும்போது ஒரு அமைதியான சூழல் இருக்கிறத அவங்களே உணருவாங்க. இது எல்லாத்துக்குமே ஒரே சூட்சமம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சரணாகதி. சரண்டர் தாங்க. காலகாலமா பல ஞானிகள், சித்தர்கள், முனிவர்கள், ரிஷிகள்னு எல்லாருமே சொல்றது இந்த சரணாகதி தான். சரணாகதி தான் இந்த வாழ்க்கைய நிம்மதியா வாழ்றதுக்கு உண்டான வழி. ஏன் ஞானத்துக்கே அதுதான் வழின்னு சொல்றாங்க. இந்த நேரத்துல எனக்கு ஒரு திருக்குறள் ஞாபகத்துக்கு வருது. வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. வேண்டுதல் வேண்டாமை, அதாவது விருப்பு வெறுப்பு இல்லாத இறைவனின் திருவடியை யார் ஒருத்தங்க சேர்றாங்களோ அவங்களுக்கு எப்பவுமே துன்பம் இல்லை அப்படின்றது தான் இந்த திருக்குறள் சொல்லுது. நம்ம வாழ்க்கையில விருப்பு வெறுப்பு அப்படின்னு நம்ம மனசு கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற விஷயங்களை தூக்கி போட்டுட்டு, நம்ம வாழ்க்கை நம்மளுக்கு ஒரு ஒரு நொடியும் ஒரு ஒரு நிமிஷமும் தர மகிழ்ச்சியான இல்லை கஷ்டமான தருணங்களையும் சமமா எடுத்துக்கிட்டு அந்த நொடியில வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா எந்த துன்பமும் நம்மளுக்கு வராது. மகாபாரதத்துல அர்ஜுனர் அவரோட வில்ல கீழே வச்சுட்டு எப்போ கிருஷ்ணர்கிட்ட சரண்டர் ஆனாரோ அந்த நிமிஷமே அவரோட குழப்பமெல்லாம் போய் தெளிவு பிறந்துருச்சு. இயேசுநாதர் சிலுவையில் அறைஞ்சப்போ கூட அந்த உடம்பும் மனசும் அனுபவிச்ச அத்தனை கஷ்டங்களையும் மறந்து அந்த சிலுவைக்கிட்டேயே அவர் சரணடைஞ்ச அந்த நொடியில தான் அவர் இயேசு பிரானா அவதரிக்கிறார். இதுல அத்தனை வழிகளையும் துன்பங்களையும் தந்த அந்த சிலுவையிடமே இயேசுநாதர் சரணடைஞ்சாரு அப்படிங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா, அந்த சிலுவைய உன் வாழ்க்கையா எடுத்துக்கிட்டு, உன் வாழ்க்கை தர கஷ்டத்தையும், வலிகளையும் பொருட்படுத்தாம, எப்போ நீ உன் வாழ்க்கைக்கே சரண்டர் ஆவறியோ, அப்போ நீயும் இறைவனாகிறாய். வாழ்க்கையோட போக்குக்கே நீங்க சரணாகதி அடையிறது தான் இறைவனிடமே அடையும் உண்மையான சரணாகதியே தவிர, வேற எதுவுமே உண்மையான சரணாகதி இல்லைங்க. நீங்க எப்ப இறைவனிடம் முழுசா சரணடைகிறீங்களோ, அப்போ அந்த இறைமையே உங்களுக்கு தன்னை முழுசா வெளிப்படுத்தும். உங்கள கொஞ்சம் கொஞ்சமா அந்த இறைத்தன்மையாவே மாத்திரும். உங்க வாழ்க்கையில தேவையில்லாம நீங்க எந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸோட இருக்கீங்கன்னு நீங்க உங்களையே கேட்டு பாருங்க. உங்களோட எதிர்பார்ப்புக்கு மாறா நடந்துக்கிற உறவுகள்னாலயா? இல்ல உங்களுக்கு பிடிக்காம நீங்க வேற வழி இல்லாம செஞ்சுகிட்டு இருக்கிற உங்களோட தொழில்னாலயா? வேலைனாலயா? இல்ல நீங்க முன்னாடி தொலைச்ச உங்களுடைய பொருட்கள்னாலயா? அப்படின்னு உங்களையே கேட்டு பாருங்க. ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்குங்க. நம்ம தொலைச்சது எல்லாமே எப்பவுமே தொலைச்சதா தான் இருக்குமே ஒழிய, அது திருப்பியெல்லாம் வராது. உங்களுக்குன்னு உண்மையா வர வேண்டிய எல்லா விஷயமுமே உங்க வாழ்க்கை உங்களுக்கு தானா கொடுக்கும். அது எப்ப கிடைக்க ஆரம்பிக்கும்னா, வாழ்க்கையோட எதிர் திசையில நீச்சல் அடிக்க முயற்சி பண்ணாம, வாழ்க்கை போற போக்கிலேயே சாட்சி பாவத்துல இருந்துகிட்டு, எப்போ உங்க வாழ்க்கைய வாழ ஆரம்பிக்கிறீங்களோ, அப்போ அந்த நிமிஷத்திலிருந்து உங்க வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிரும். உங்க மனசு இப்போ உங்ககிட்ட இன்னொரு கேள்விய கேட்கும். அப்ப என் வாழ்க்கை எனக்கு என்ன கொடுக்குதோ அத மட்டும் தான் நான் ஏத்துக்கணுமா? நான் ஆசைப்படுறதெல்லாம் எனக்கு கிடைக்காதான்னு உங்க மனசு கேட்கும். உண்மை என்னன்னா, அப்படி இருக்கும்போது நீங்க இப்ப இருக்கிறத விட பல மடங்கு மகிழ்ச்சியா தான் இருப்பீங்களே ஒழிய, உங்க மனசு சொல்ற மாரி கஷ்டமெல்லாம் பட மாட்டீங்க. இதுதாங்க உண்மையான பவர். இப்போ உங்களுக்கு அடுத்த கேள்வி வந்திருக்கும். அது எப்படி சரண்டர் ஆவறது? எப்படி நான் பிரசன்ட்லயே வாழ்றதுன்னு? சரண்டர், பிரசன்ஸ். இது 2ம் வேற வேற இல்ல. 2மே ஒண்ணு தான். எப்போ நீங்க பிரசன்ட்ல இருக்க ஆரம்பிக்கிறீங்களோ, அப்பவே நீங்க சரண்டர் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த வகையான மென்டல் ரெசிஸ்டன்ஸும் இல்லாம, எப்போ நீங்க ஃபுல்லா அந்த மொமெண்ட்டுக்கு சரண்டரா இருக்கீங்களோ, நீங்க இதுவரைக்கும் பாத்திராத ஒரு புதிய தெளிவு உங்களுக்குள்ள இருந்து வெளிப்படுறத நீங்க உணர்வீங்க. மென்டல் ரெசிஸ்டன்ஸ்னா என்ன? உங்க மனசு உங்களுக்குள்ள இருந்து, இது எனக்கு நடந்திருக்க கூடாது, அது எனக்கு நடந்திருக்க கூடாது, இது ரொம்ப கஷ்டம், இது எனக்கு வேண்டாம். இந்த மாரியெல்லாம் உள்ளுக்குள்ள உட்காந்து அழுதுகிட்டே இருக்குது பார்த்தீங்களா? இந்த அழுகை எல்லாமே இந்த மனசோட விளையாட்டுன்னு தெரிஞ்சுக்காம, நீங்க தான் அந்த மனசு அப்படின்னு நெனச்சுட்டு அந்த மனசோட சேர்ந்து நீங்களும் துன்பப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க பார்த்தீங்களா? அதுதான் மென்டல் ரெசிஸ்டன்ஸ். அதுதான் அஞ்ஞானம். என்னது? என் மனசு வேற, நான் வேறயா? ஆமாங்க. நீங்க வேற, உங்க மனசு வேற. உங்க மனசுல வர எண்ணங்கள், யோசனைகள் இது எல்லாமே உங்களுக்குள்ள வந்துட்டு போறத, உங்களுக்குள்ள இருந்து ஒண்ணு பார்த்துக்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் நீங்களே ஒழிய, உங்க மனசு நீங்க கிடையாது. இத எப்ப நீங்க உணர ஆரம்பிக்கிறீங்களோ,
உங்கள் மனசு அதோட விளையாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணிடும். மனசு அதோட விளையாட்டை ஸ்டாப் பண்ணுற அந்த நொடியிலிருந்து உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஞானம் சூரியன் போல பிரகாசிக்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த இறைத்தன்மை வெளிப்பட ஆரம்பிக்கும். யுவர் லைஃப் டர்ன்ஸ் ஹார்மோனியஸ் ஃப்ரம் தட் மொமெண்ட். உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் எந்த விதமான ரெசிஸ்டன்ஸுமே இல்லாமல் எப்போ முழுசாக சரண்டர் ஆகுறீங்களோ அந்த நிமிஷத்துலேருந்து உங்களுக்குள்ள ஒரு தெளிவு பிறக்கிறத நீங்கள் உணர்வீங்க. உங்களோட டெசிஷன் மேக்கிங் பவர்லாம் இம்ப்ரூவ் ஆகிருக்கும். உங்கள் மனசில் இருக்கிற கஷ்டங்கள், கவலைகள் இது எல்லாமே குறையிறத நீங்களே கவனிப்பீங்க. மாடர்ன் நியூரோ சயின்ஸும் இந்த பழமையான உண்மையை ஏற்றுக்குது. When the noise of the mind quietens, the divine guide within awakens. உங்கள் மைண்டை அமைதிப்படுத்துறதுக்கும் சரண்டர்னா என்னென்ன எக்ஸ்பீரியன்ஷியலாக பார்க்குறதுக்கும் ஒரு சின்ன ப்ராக்டிஸ் இப்போ பார்ப்போம். கண்களை மூடி ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்துக்குங்க. உங்கள் மூக்கு வழியாக சுவாசத்தை உள்ளே இழுங்க. ஒரு செகண்டுக்கு அதை ஹோல்ட் பண்ணிவிட்டு வாய் வழியாக மூச்சை வெளியே விடுங்க மெதுவாக. உங்கள் ஷோல்டரையும் உடம்பையும் லூஸாக வச்சுக்கோங்க. உங்களோட உள் சுவாசத்துக்கும் வெளி சுவாசத்துக்கும் இடையில இருக்கிற அந்த கேப்பில் உங்களோட கவனத்தை வச்சுக்கோங்க. Breathe in, breathe out through your nose slowly. Breathe in, breathe out. Breathe in, breathe out. Breathe in, breathe out. ஒரு 10 வாட்டி இப்படி செஞ்சுட்டு உங்களோட மூச்சை நீங்கள் மெக்கானிக்கலாக கண்ட்ரோல் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடுங்க. உங்கள் உடம்பு அதோட ரித்தமில் தானாக மூச்சு விட ஆரம்பிக்கும். உங்களுக்குள்ள ஒரு அமைதி பிறக்கிறதையும் உங்கள் உடம்பு அதோட போக்கில் மெதுவாக ஆனந்தமாக சுதந்திரமாக மூச்சை விடுறத கவனிங்க. இப்போ எப்படி உங்களோட மூச்சை உங்களோட உடம்போட போக்குக்கு சரண்டர் பண்ணீங்களோ, நீங்கள் எப்படி அதை வெறும் சாட்சி பாவமாக பார்த்துக்கிட்டு இருந்தீங்களோ, அதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கைக்கும் முழுசாக சரண்டர் ஆகி சாட்சி பாவத்தில் அதை பார்த்துக்கிட்டு இருக்க சொல்கிறேன். வாழ்க்கையை சாட்சி பாவத்தில் பார்க்கறது தான் உண்மையான சரணாகதி. உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ இந்த பயிற்சி அப்போல்லாம் செய்யலாம். உங்களுக்கு எவ்வளோ நேரம் வேணும்னாலும் அவ்வளோ நேரம் செஞ்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷமாவது பண்ணால் நல்லாயிருக்கும். இது உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியையும் வாழ்க்கையோட ஃப்ளோவில் போகிறதுக்கு உண்டான சூட்சுமத்தையும் சொல்லித்தரும். இந்த பயிற்சியை நீங்கள் ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சியை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. வாழ்க்கை போகிற ஃப்ளோவில் எப்படி போகிறதுங்கிற சூட்சுமத்தை இந்த பயிற்சி உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். சரண்டர் ஆகிறதுனா வீக்னஸ் இல்லைங்க. எப்படி கடல் அலை வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் உள்வாங்கி வெளியே பாஞ்சு வருதோ அது மாதிரி தாங்க நம்ம சரண்டரும். நீங்கள் சரண்டர் ஆகும்போது தான் உங்களோட உண்மையான ப்ரோக்ரஸே வெளியே வரும். அப்போ தான் உங்களோட உண்மையான திறமையும் வெளியே வர ஆரம்பிக்கும். இங்கே இருக்கிற பெரும் தலைவர்கள், ஆர்டிஸ்ட்டு, போர் வீரர்கள் இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட மனசு எப்படி ஆசைப்படுதோ அதே மாதிரி அவங்க வேலை செஞ்சுருந்தாங்கன்னா அவங்க அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியாது. ஒரு போரில் தன்னோட மனசு எப்படி கற்பனை பண்ணுதோ அதே மாதிரி தான் நான் போர்லேயும் சண்டை போடுவேன் அப்படின்னு ஒரு போர் வீரர் நின்னார்னா என்ன ஆகும்? இறந்து போயிடுவார். ஆனால் ஒரு உண்மையான போர் வீரர் பார்த்தீங்கன்னா எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லாமல் அந்த மொமெண்ட்டில் ப்ரெசண்ட்டாக இருந்து அவரை நோக்கி வர்ற தாக்குதல்களுக்கு அந்த செகண்டில் அந்த ஃப்ளோவில் அவரோட இன்டெலெக்ட் என்ன சொல்லுதோ அதுக்குண்டான ரியாக்ஷனை கொடுப்பாரு.
அதுதான் அவர போர்ல ஜெயிக்க வைக்கும். இங்க இருக்கிற ஒவ்வொரு வெற்றியாளர்களும் இப்படிதான். அவங்களோட சரண்டர் ஆன குணம் தான் அவங்கள அந்த அளவுக்கு வெற்றியாளரா மாத்திருக்கு. ஸோ, சரண்டர் யுவர்செல்ஃப் டு த மொமெண்ட் அண்ட் அன்லீஷ் த ட்ரூ பவர் வித்தின் யூ. நீங்க விழிப்புணர்வோட உங்க ஆன்மாவோட எப்பவுமே நிலைச்சு நின்னு சாட்சி பாவமா வாழும்போது பார்த்தீங்கன்னா, எப்பவுமே உங்க வாழ்க்கையில ஒரு ஆனந்தமும், அமைதியும் இருக்கிறத நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. நீங்க மட்டும் இல்ல, உங்கள சுத்தி இருக்கிறவங்களும் அந்த அமைதிய ஃபீல் பண்ணுவாங்க. சரி, எப்படி விழிப்புணர்வோட, என் ஆன்மாவோட எப்பவுமே நிலைச்சு நின்னு சாட்சி பாவமா இருக்கிறது? அதுதானே உங்க அடுத்த கேள்வி. இதுக்கு தான் நம்ம சித்தர்களும், பல ஞானிகளும், பல பயிற்சிகளையும், பாதைகளையும் நம்மளுக்கு குடுத்துட்டு போயிருக்காங்க. கோடியில ஒருத்தவங்களுக்கு தான் எந்தவித பயிற்சியும், பாதையுமே இல்லாம இந்த விஷயமெல்லாம் தானாவே நடக்கும். மனுஷனா பொறந்த ஒருத்தரும் தன்னோட வாழ்க்கை ஃபுல்லா அவங்க தேடிக்கிட்டு இருக்கிறதும், செய்ற வேலைகளும் சரி, இது எல்லாமே எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கடைசியில ஒரு அமைதிய தேடி தானே ஒழிய, வேற எதுக்காகவுமே இருக்காது. சம்பாரிக்கணும்னு நெனைக்கிறது, சேர்த்து வைக்கணும்னு நெனைக்கிறது, வீடு கட்டணும்னு நெனைக்கிறது, இது எல்லாமே எதுக்குன்னு யோசிச்சு பாருங்க. கடைசியில நிம்மதியா, அமைதியா இருக்கிறதுக்காக தானே இருக்குமே ஒழிய, வேற எதுவுமே இருக்காது. சம்பாரிச்சா சந்தோஷமாயிருவேன், கார் வாங்குனா சந்தோஷமாயிருவேன், வீடு வாங்குனா சந்தோஷமாயிருவேன்னு இப்படி ஓடிக்கிட்டே இருக்கோம்ல. ஆனா, இதை எல்லாமே அடைஞ்சதுக்கப்புறம் அந்த சந்தோஷமோ, நிம்மதியோ, அமைதியோ நிலைச்சிருக்குமா? அந்த நொடியிலேயே அடுத்த கஷ்டம் வந்துரும். அடுத்த ஆசை வந்துரும். இதுதான் மனசோட விளையாட்டு. இந்த மனசு அப்படி என்னத்த தான் தேடிக்கிட்டு இருக்குது. உண்மையா சொல்லப்போனா, ஒரு அமைதிய தேடுது. அது எங்கிருந்து வந்துச்சோ, அங்கேயே திருப்பி போகறதுக்கு உண்டான பாதைய தேடிக்கிட்டு இருக்குது. அந்த பாதை தெரியாம தான் எங்கெங்கேயோ அலைஞ்சுகிட்டு இருக்குது. சரி, இந்த மனசு எங்கிருந்து தோன்றுச்சு? இந்த பிரபஞ்சத்துல தோற்றம், இருத்தல், மறைதல் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, அந்த பரம்பொருள்ல இருந்து தான் வெளிப்படுது. அதிலிருந்து தோன்றிய எல்லாத்துக்குமே அதோடைய தன்மை இருக்கும் இல்லையா? அதுபோல தான் மனிதனுக்குள்ளேயும் அந்த பரம்பொருள் பிரகாசமா இருந்துகிட்டு இருக்கு. அந்த பரம்பொருள்லேருந்து சக்தியா வெளிப்படுறது தான் இந்த மனசு. இந்த மனசும் பார்த்தீங்கன்னா, அது தோன்றிய அமைதியான இடமான பரம்பொருளிடமே, அது தோன்றிய இடத்திற்கே போகறதுக்கு உண்டான வழியத்தான் தேடிக்கிட்டு இருக்குது. இப்போ அது எங்க இருக்குன்னு தெரியணும் இல்லையா? அத தெரிஞ்சுக்கிட்டு, எப்படி அதுகிட்ட போகணும்னு தெரியணும் இல்லையா? அப்படி தெரிஞ்சுக்கலன்னா என்ன ஆகும்? காலம் பூரா துன்பத்திலேயே உழன்று, உழன்று, உழன்று கடைசியில மனுஷன் இறந்தும் போயிர்றான். இதத்தான் திருமூலர் அவரோட 8வது திருமந்திரத்துல, "தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்தபின், தன்னையே அர்ச்சிக்கத் தானிருந்தானே" அப்படின்னு சொல்றாரு. அதாவது, தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை. தன்னை அறிவது என்றால், தன்னில் இருக்கும் இறைவனை அறிவது. அத அறியறதுக்கு உண்டான எல்லா விஷயத்தையும் இந்த மனுஷனோட உடம்ப படைக்கப்படும்போதே உள்ள வச்சு தான் படைச்சிருக்கு இந்த பிரபஞ்சம். தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். இவ்வளவு விஷயங்களையும் கொடுத்தும், திறமைகளையும் கொடுத்தும், தன்னை அறியாமல் இந்த மனிதன் துன்பத்திலேயே கெட்டுட்டு கடைசியில இறந்தும் போயிடுறான் அப்படின்னு சொல்றாரு. இத சொன்ன திருமூலர் அது எங்க இருக்குதுன்னும், அங்க போறதுக்கு உண்டான வழியையும் இந்த பாட்டுலயே சொல்லியிருக்காரு. தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்கத் தானிருந்தானே. தன்னை அறிஞ்சுக்கணும்னா, தன்னை அறியும் அறிவு எங்க இருக்குதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். உலகத்தில் இருக்கிற எல்லா தத்துவங்களும் தன்னை அறிவது, அந்த தன்னுடைய இயல்பு என்ன, இறைமைனா என்ன, இறைவன்னா என்ன, இப்படி எல்லாத்தையும் தெளிவா சொல்லியிருக்கு. ஆனா, நம்ம தமிழ் சித்தர்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா தத்துவங்களுக்கும் ஒரு படி மேல போயி, அந்த தன்னை அறியும் அறிவு எது, அது எங்க இருக்குதுங்கிறது வரைக்கும் மனுஷகுலம் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக சொல்லிக் குடுத்துட்டு போயிருக்காங்க. தன்னை அறியணும்னா, தன்னை அறியும் அறிவுன்னு ஒண்ணு இருக்குதுப்பா. அந்த அறிவு முதல்ல எங்க இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கப்பா.
அந்த அறிவை தெரிஞ்சுக்கிட்டாலே அந்த அறிவு அந்த தான் என்னும் இறைவனிடம் இறைமையிடம் உன்னை கொண்டு போய் சேர்த்துரும்பா. அப்புறம் நீ அங்கேயே நிலைச்சு நின்று உன்னை நீயே இறைவன் என்று உணர்ந்து உன்னை நீயே அர்ச்சனை செய்து கொண்டிருப்பா அப்படின்னு திருமூலர் இந்த பாட்டில் சொல்றாரு. இந்த தன்னை அறியும் அறிவுன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, அதுதான் மூன்றாவது கண். இந்த மூன்றாவது கண் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஒரு உறுப்பு இல்லை, அது ஒரு உணர்வு. இன்னைக்கு இருக்கிற வேகமான உலகத்துல இந்த உணர்வை வெளிப்படுத்துறதுக்கு சரியான பயிற்சியும் அந்த உணர்வை சுட்டி காட்டி தீட்சை கொடுக்கறதுக்கு அந்த பாதையில கற்று தேர்ந்த ஒரு நல்ல குருவோட வழிகாட்டுதலும் நம்மளுக்கு தேவை. இதுக்காகத்தான் ரீவயரிங் த பீயிங் அப்படின்னு ஒரு 8 ஸ்டேஜஸ் கொண்ட ஒரு கோர்ஸை டிசைன் பண்ணியிருக்கேன். இது வெறும் கோர்ஸ் மட்டும் இல்லை, இது ஒரு வாழ்க்கை முறை. இதில் சித்தர்கள் கூறிய தத்துவங்கள், அப்புறம் வேதாந்தம், சைவ சித்தாந்தம், புத்தர் கூறிய தத்துவங்கள், அகோராவின் தத்துவங்கள் ஆகிய பலவற்றை உள்ளடக்கிய இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி சிம்பிளிஃபைடாக வடிவமைச்சிருக்கேன். இந்த பாதையில் நீங்கள் நடக்கும்போது சரியை, கிரியை, யோகம், ஞானம் அப்படின்னு எல்லாத்தோடைய எசன்ஸையும் நீங்கள் கடந்து போவீங்க. இந்த 8 படிநிலைகளில் ஒவ்வொரு படிநிலையை நீங்கள் தாண்டும் போதும் ஆன்ம தீட்சை, சித்தர்கள் கூறிய வாசியோக தீட்சை உட்பட பல தீட்சைகளை நீங்கள் கடந்து போவீங்க. உங்களோட முன்னேற்றத்துக்கு ஏற்ற மாதிரி அடுத்தடுத்த தீட்சைகள், தத்துவ ஞானங்கள் மற்றும் பயிற்சிகளை கற்றுக்கலாம். இந்த ரீவயரிங் த பீயிங் கோர்ஸில் கொடுக்குற பயிற்சிகளை, அந்த பயிற்சிகளுக்கு உங்களை நீங்கள் முழுமையாக சரண்டர் ஆக்கி பயிற்சிகளை செஞ்சு இந்த 8 படிநிலைகளையும் கடந்து நிற்கும்போது உங்களோட மூன்றாவது கண் திறப்பது மட்டும் இல்லைங்க, உங்களோட கர்ம வினைக்கு ஏற்ற மாதிரி நான் யார் அப்படின்ற கேள்விக்கு பதில் தெரிஞ்சு அந்த ஞானத்தை அடைஞ்சு ஆனந்தத்தின் வடிவமாகவே நீங்கள் இருப்பீங்க. அப்படி முழுமை பெற்றவங்களுக்கு சத்குருன்ற அங்கீகாரத்தை கொடுத்து மக்களுக்கு வழிகாட்டுறதுக்கு தொடங்குறதுக்கு உண்டான பாதையையும் காட்டுறோம். இதை ஒரு சவாலாவோ இல்லை விளம்பரமாகவோ நான் உங்களுக்கு சொல்லலை. ரீவயரிங் த பீயிங் அப்படின்ற ப்ரோக்ராமுக்கு உங்களை நீங்கள் முழுசாக கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு நான் யார் அப்படின்ற கேள்விக்கு பதில் கொடுத்து ஒரு ஞானத்தின் வடிவமாக உங்களை மாற்றுற அளவுக்கு கேர்ஃபுல்லாக டிசைன் பண்ணப்பட்ட ப்ரோக்ராம் தான் இந்த ரீவயரிங் த பீயிங். சரி, உங்களோட இயல்பு வாழ்க்கையில் உங்களுக்கு எப்பெல்லாம் கஷ்டம் வருதோ அப்பெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு பயிற்சியை இப்போ பார்க்கலாம். எப்போவெல்லாம் உங்கள் மனசு சோர்ந்து போகுதோ அப்போவெல்லாம் அதுக்கு ரியாக்ட் பண்ணாமல் கண்ணை மூடி ஒரு பெருமூச்சு விடுங்க. அது எந்த விதமான மன கஷ்டமாக இருந்தாலும், சோர்வாக இருந்தாலும், எந்த விதமான ரியாக்ஷனும் காட்டாமல், அதைய ஜட்ஜ் பண்ணாமல், அந்த சூழ்நிலைக்கு ஒரு முத்திரையை குத்தாமல், அந்த சூழ்நிலையை மட்டும் முழுசாக கவனிங்க. அந்த மொமெண்ட்டில் உங்கள் மனசும் உடம்பும் என்ன ஃபீல் பண்ணுதோ அதை கவனிங்க. அதை மாற்ற முயற்சி பண்ண வேண்டாம். உள்ளே என்ன நடக்குதோ அதை மட்டும் வேடிக்கை பார்த்தா போதும். கொஞ்ச நாள் இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்கள் மனசுக்குள்ள கஷ்டம் தோன்ற அந்த நிமிஷமே அந்த கஷ்டம் மறைஞ்சு போகிறத நீங்கள் அனுபவபூர்வமாக உணர்வீங்க. எவ்வளவு கஷ்டமான வேலையாக இருந்தாலும் அதை உங்களோட முழு ஆற்றலோடு செய்ய ஆரம்பிப்பீங்க. இதுதாங்க சரணாகதியோட உண்மையான பவர். இதை நீங்கள் உங்களுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக விதைக்கும் போது உங்களை நோக்கி வர தடைகளும் கஷ்டங்களும் உங்களுடைய எதிரிகள் இல்லை, அதெல்லாம் உங்களை உடைக்க வந்தது இல்லை, அது உங்களை மெருகேற்ற வந்தது. அது எல்லாமே இந்த பிரபஞ்சமே உங்களை அந்த பராபரத்துக்கிட்ட கூட்டிகிட்டு போகிறதுக்கு சேர்க்கிற படிக்கட்டுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு புரியும். வாழ்க்கை எப்போவுமே நம்ம கூட சண்டை போடுறது இல்லைங்க, நம்ம தான் அந்த வாழ்க்கை கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். உண்மையான சக்திங்கிறது கீழே விழாமலே இருக்கிறது இல்லை. எத்தனை வாட்டி கீழே விழுந்தாலும் திரும்பி எழுந்து நின்று நான் வந்துட்டேன்னு சொல்கிற அந்த தெம்பு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் உண்மையான சக்தி. சரண்டரும் ப்ரெசன்ஸும் ஒன்று சேரும்போது இந்த உண்மையான சக்தி வெளிப்பட ஆரம்பிக்குங்க. நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கிற அந்த ஸ்ட்ரென்த்தும் இறைவனும் உங்களுக்கு வெளியில் இல்லை, இது எல்லாமே உங்களுக்குள்ளே தான் இருக்குது. நீங்கள் எப்போ உள்ளுக்குள்ளே திரும்பி பார்ப்பீங்க அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சத் சங்கத்தை நீங்கள் இவ்வளோ நேரம் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்கனாலே அதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு அர்த்தம். உங்களுடைய உள்நோக்கிய பயணத்தை இந்த கணமே ஆரம்பிங்க. ஓம் நம சிவாய. Thanks for watching. Like, share and subscribe for more insights.